என் அன்புக்குரியவர்களே, நான் இன்றைக்கி ப்ரே இன் டங்ஸு அதை பற்றி நான் பேசணுன்ட்டு இருந்தேன். ஆனால் வருகிற வழியில் எனக்கு வேறு ஒரு வசனம் திடீர்னு மனதில் பட்டுச்சு. 2 வசனம் அது பக்கத்தில் இருக்குது. அதனால் இது ரெண்டும் கனெக்ட் ஆனதுன்னு ஆவியானவர் சொன்னார். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதான் ஆமாம், பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம வாசிப்போம். ரோமர் எடுத்துக்காங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். போன வாரம் பார்த்தோம், on all occasions in the spirit with all kinds of prayer. ஆவியிலே விண்ணப்பம் பண்ணுங்கள். அடுத்து எல்லா சூழ்நிலையிலும். அப்போ ஒரு மனுஷன் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ண, ஜெபம் என்பது உற்சாகமான மனநிலையில் பண்ணுவது மட்டும் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, சத்தம்லாம் சொல்லுங்களேன். ஜெபம் என்பது உற்சாகமான மனநிலையில் பண்ணுவது மட்டும் அல்ல. அப்படி சொல்லி கொடுத்தனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு என்ன செஞ்சுருக்கிறீங்க, நிறைய நாள் ஜெபிக்காமலே இருக்கிறீங்க. ஜெபம் என்பது எந்த சமயத்திலும் பண்ண வேண்டியது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போதும் பண்ணலாம். எல்லாம் சொல்லுங்கள், பரிசுத்தமாக இருக்கும்போதும் பண்ணலாம், பாவத்தில் இருக்கும்போதும் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க? பாவத்தில் இருக்கும்போது பண்ணலன்னா அப்போ அதை எங்கே போய் பண்ண போகிறீங்க? இல்லை வேறு யார்கிட்ட போய் பண்ண போகிறீங்களா? அப்போ சங்கீதம் 51 எப்போ பண்ணது? அப்போ யாராவது ஒருத்தர் பாவத்தில் இருந்தால் உன் ஜெபம் கேட்கப்படாது. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பாவமாக இருந்தால் என் ஜெபம் கேட்கப்படாது. கை தூக்குங்க. நான் பாவியாக இருந்தால் என் ஜெபம் கேட்கப்படாது. எவ்வளோ தைரியம் உங்களுக்குலாங்க? ஏங்க அவ்வளோ தைரியமாக கை தூக்காமல் இருக்கிறீங்க? சரி, இப்போ எதுக்குன்னு ரெஃபரன்ஸ் எனக்கு சொல்லணும். பாவத்தில் இருக்கிறவன் ஜெபம் கேட்கப்படாது, கேட்கப்படும்ன்றீங்களே, எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? சிம்பிளான லாஜிக் சார். நான் போய் பாவத்தில் இருந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்றேன். இல்லைப்பா, நீ பாவத்தில் இருக்கவும் ஜெபத்தை கேட்க மாட்டேன். நான் ஒருத்தனும் பரிசுத்தமாகவே முடியாது. அப்போ பாவத்தில் இருக்கவன் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தம் ஆகுறான்னா அப்போ பாவிகளுடைய ஜெபத்தை அவர் கேட்குறாருன்னு தானே அர்த்தம். தேவன் பாவிகளுக்கு செவிகொடார்னு ஒரு குருடன் சொன்னான். அவன் என் அன்புக்குரியவர்களே, வேத வசனத்தை ரெஃபரன்ஸில் பேசலை. அவன் சொல்கிறான், அவன் அதை நம்புனான். இவரை பாவி, இந்த மனுஷன் பாவின்னு சொல்கிறீங்களே, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், இவர் செவி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற ரூட்டில் வரான். ஆனால் பைபிள் மிக தெளிவாக சொல்லுது, பாவிகளுக்கு தன் வழியை தெளிவதை. நான் இது வரைக்கும் பாவிகள் ஜெபத்தை கேட்பார் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் பாவத்தில் இருங்கன்ற வார்த்தைக்கு நான் வரவே இல்லை. எந்த ஒரு மனிதனும் தேவனிடத்தில் தைரியமாய் சேர முடியும் என்று சொல்ல வருகிறேன். எந்த சமயத்திலும் நீங்கள் ஆன் ஆல் அக்கேஷன் யூ கேன் ப்ரே வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜனங்கள் வித்தியாசமான மனநிலையில் இருக்கிறபடினால், வித்தியாசமாக இருக்கிற ஒவ்வொரு மனநிலையிலும் நீங்கள் அந்த மனநிலைக்கு இருந்து தேவனை தொடர்பு கொள்வதற்கு ஒரு ரூட்டை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த ரூட்டுக்கு பேர் தான் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர். கைண்ட் ஆஃப் ப்ரேயர் தேவன் தனியாக செஞ்சு வச்சிருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனநிலையில் இருக்கிறவனும் தன்னோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மனநிலையிலிருந்து பண்ணுகிற ஜபத்தை ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அப்போ நீங்கள் அந்த எல்லா மனநிலையில் இருக்கும்போது தேவனோட தொடர்பு கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து விட்டால், இந்த ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. மாம்சத்தில் இருந்தீங்கன்னா ஒரே பாட்டனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆவியானவரோடு இணையும் போது நீங்கள் அந்த விஷயத்துக்கு என்ன செய்வீங்க? தேவனோடு இணைக்கப்படுவீர்கள் என்பதை குறித்து போன வாரம் நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். ஆமென். போன வாரம் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அந்நிய பாஷையிலே பேசுவது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆவியானவர் எனக்குள்ளே அதை புஷ் பண்ணுறாரு, அதை சொல்கிறாரு. ப்ரேயர்ன்றது இது ஒரு ஒபீடியன்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் செயல்பாடு எல்லாமே ஒபீடியன்ஸ்குள்ளே வருது. ஒரு ஆக்டாக வர்ற ஒபீடியன்ஸ் கிடையாது. இது விசுவாசத்தின் செயல்பாட்டின் வழியாக வருகிற ஒபீடியன்ஸ். விசுவாசத்தின் செயல்பாடு எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. முதலாவது டங்ஸில் நீங்கள் ஜோம் பண்ணும்போது when you pray in the spirit என்ன நடக்குது? வெளிப்படுத்தல் 8:4 வாசிப்போம். வாசிங்க. 8:4. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஜெபம்
எல்லாம் சொல்லுங்க. புகை, தூபம். எல்லாம் சொல்லுங்க. ஜெபம், தூபம், புகை. என்ன சொல்ல? ஜெபம் என்பது ஒரு புகை. புகை போட்டால் என்ன ஆகும்? அட்மாஸ்பியரே மாறிடும். அப்படி தான் ஜெபம் பண்ணா அட்மாஸ்பியரே மாறும். When you start pray in spirit, the first blessing, when you start pray, spirit world அப்படியே மாறுது. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான தோல்வியின் எண்ணங்கள் எல்லாம், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இந்த புகையில், ஜெபம் என்கிற தூப வர்க்கத்தில் அப்படியே உங்கள் மண்டலத்தை விட்டு வெளியேறுது. ஒரு பெரிய டெலிவரன்ஸை கர்த்தர் தராரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நாம் ஜெபிக்கும்போது ஒரு தூபம் என்கிற புகை கிளம்புகிறபடினால், நீங்கள் நல்லா பாருங்கள், கொஞ்ச நேரம் டங்ஸில் பேசும்போது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த கோபம், எதிர்மறையான எண்ணங்கள், கசப்பு எல்லாமே அப்படியே மாறும் பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? அப்படியே அந்த புகை இந்த மண்டலத்தை மாற்றுது. ரொம்ப முக்கியம். ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மனநிலையுமே மாறும். ஏன்னா இட் அட்டாக்ஸ் த ஸ்பிரிட் வேர்ல்டு. ஆவி மண்டலத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. சாதாரணம் கிடையாது. நீங்கள் 2 minutes கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. இதை நீங்கள் பாடும்போது ஒரு புறஜாதி உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட அவனுடைய மனநிலை மாறும். சார் என்னன்னு தெரில சார், ரொம்ப ஒரு எதிர்மறையான எண்ணத்தோட வந்தேன், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு வந்தேன், உங்கள் பக்கத்தில் வந்தோடனே எனக்கு வாழலாம்னு தோணுது சார். ஆமே, இதுதான் காட்டு பார்க்கணும். ஆமே, ஹல்லேலூயா. கையை தட்டி நல்லா நன்றி சொல்லுவோம். அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரினில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. திரும்ப என்னை தாங்கினதே, என்னை நடத்தினதே. கையை தட்டி அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே. நல்லா தட்டுங்களேன். அப்ப தேவன் ஜெபம்ன்றது ஒரு பேக்கேஜ். ப்ரைசிங், வொர்ஷிப்பு, கான்வர்சேஷன், டயலாக், வாக்கிங் வித் காட் எல்லாம் சேர்ந்து அந்த பேக்கேஜுக்கு பேர் தான் ப்ரேயர். அந்த ப்ரேயர் தொடங்கின உடனே ஃபர்ஸ்ட் அது ஒரு புகை. ஜெபம் என்பது ஒரு புகை. ஆமாம், தமிழ்நாட்டில் கேட்காத ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், ஜெபம் என்பது புகை. பாருங்க, நான் கேட்குறேன், பக்கத்தில் இருந்து ஒருத்தன் தம்மு போடுறான் சார், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான், கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். என்னன்னா அவன் அவன் தம் அடித்து ஊதும்போது பக்கத்தில் இருக்கிற யாரு, ஒரு குழந்தைய அது பாதிக்குது. இவன் விடுற தம்மு, அந்த புகை அந்த வீட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் கூட கேன்சரை கொடுக்குன்றான். நான் கேட்குறேன், நீங்கள் போடுற புகை இருக்கிறவங்களாம் ஹீல் ஆக்குமா ஆக்காதா? கையை தட்டு. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, தண்டரம் 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 டங்கட 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 லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் காக்கும்
கரங்களை தட்டி கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே, கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. Come on everybody. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. கிரியில் வேகாமல் வென்று வென்று போகாமல் இருப்பை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் பூமி கூட அருகாமல் இருவை தாங்கினரே. அக்கினியில் வேகாமல் வந்து வந்து போகாமல் இருவை தாங்கினரே. கூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் இருவை தாங்கினரே. கையை தட்டி அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லே அல்லே லூயா. நண்டரண்டரண்டரண்ட. அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, நான் தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. இன்னும் ஒரே ஒரு தடவை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஹல்லேலூயா. How many of you இப்போ நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க எனர்ஜெட்டிக்கா? இப்போ என்ன நடந்துச்சு? வரும்போது தாங்க நீங்கள் இப்படி இருந்திருக்கணும், ஆனால் போகும்போது இப்படி இருக்கிறீங்க. ஏன்னா புகை, என்ன சொல்லுங்க, புகை புகை. இந்த புகை என்ன செய்யுது? மண்டலத்தை எல்லாம் டெலிவர் பண்ணுது. உங்கள் தலையை சுற்றிக்கிட்டு இருந்த எல்லா அசுத்த வேதாளங்களும் இப்போ வெளியேறிது. அவன் இப்படி சொல்கிறாரோ அப்படி சொல்கிறாரோ எல்லாம் டெலிவர் ஆயிருக்கு. அப்போ ஜெபம் என்பது ஒரு புகை. இது ஆவி மண்டலத்தை தாக்கி ஒரு விடுதலை உண்டாக்குகிறது. இரண்டாவது, அது என்னை சுற்றி இருக்கிறவர்களை என்னுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறது. நீங்கள்லாம் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு எவ்வளோ சொல்கிறீங்களே, ஆனால் யாரும் எந்திரிக்க மாட்டேன்றாங்க காலையில் ஜெபத்துக்கு. ஆனால் இயேசு யார்ட்டுமே ஜெபிங்கன்னு சொல்லலை, அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் சீசர்கள்லாம் சேர்ந்து வந்து, ஐயா எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தரும்படி கேட்கிறோம். என்ன ஆச்சு? அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே புகை பாதிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க தம் அடிச்சானா நமக்கு இருமல் வருது. ஏன்? புகை பாதிக்குது. நீங்கள் ஜோம் பண்ணும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மனநிலையும் மாறுது, எல்லாம் மாறுது. ஆமென். எல்லாம் மாறுது, எல்லாருக்கும் ஹீலிங் நடக்குது. நீங்கள் ஜெபிக்கும்போது, ஜெபம்ன்றது பேக்கேஜ், திரும்ப நான் சொல்கிறேன். ஜெபிக்கும்போது சிறைச்சாலையில் இவங்க ஜெபிச்சாங்களாம், துதி ஜெபம் அதான் சொல்கிறேன், எல்லாம் ஒரே பேக்கேஜ். நீங்கள் இதில் பிரிக்கவே முடியாது. கடந்த காலத்தில் செய்த தவறில் ஒன்று வந்து துதியை தனியாக ஜெபம், துதி பெரிதா ஜெபம் தெரியுதான்னு ஒரு பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து எங்கள் அப்பன் பெருசும் உங்கள் அப்பன் 2 பேருக்கு ஒரே அப்பன் தான்டா நம்ம வந்து இந்த சண்டையே தவறானது. அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, சிறைச்சாலையில் ஜெபிக்க ஆரம்பித்தப்ப எல்லாரும் டெலிவரி, எல்லாருக்கும் விடுதலை. காந்தி ஜெயந்தின்ட்டார் கர்த்தர். அப்போ நீங்கள் தேவனை வந்து நீங்கள் ஜெபிக்கும்போது, ஸ்தோத்திரம் சொல்லும்போது கடவுளோடு இணைக்கப்பட்டு அது புகை. நம்பர் 1, ஜெபம் என்பது அது ஒரு புகை. அது சூழ்நிலையை பாதிக்கக்கூடியது. ஆமென். புகை வந்து விட்டவுடனே கீழே போகாது, மேலே தான் போகும். அப்படி தான் நீ ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். அந்த புகை எங்கே வருதான்? பரலோகத்துக்கு வருதான். அந்த வசனத்தை இப்போ வாசிமா 8:4. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. தேவனுக்கு முன்னாடி எழும்பிற்று. அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க இப்போ நம்ம பாடின பாட்டு அங்கே போயிருக்குன்னு? ஹல்லேலூயா. நான் ஒரு 6 பாயிண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன். 2 பாயிண்டோடு முடிச்சிடுறேன், மீதி அப்புறம் எடுப்போம். 1 கொரிந்தியர் 14:14.
எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால். எல்லாம் சொல்லுங்க, அந்நிய பாஷையிலே. ரபானா சந்துனமன ஹந்துனமன ஹதுரபலபதிரமன. சொல்லுங்க வாயை திறந்து. அடுத்த வரி அப்புறம் வாசிப்போம். வாயை திறந்து சொல்லுங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை எது தெரியுமா? எது சொல்லுங்க? வியாதி அல்ல, வியாதியை குறித்த எண்ணம், பயம். இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை கடன் அல்ல, கடனை குறித்த பயம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலம் அல்ல, எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கணவன் மனைவி சண்டை அல்ல, ஒருவேளை வாழ்க்கை எப்படி இருந்துருமோ என்கிற தேவையில்லாத பயம். நான் சொல்லவா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை உங்களுடைய மைண்டு. இது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், நைட் அண்ட் டே உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் விரும்பாட்டினா கூட உங்கள்கிட்ட பேசும், நீங்கள் விரும்ப மாட்டீங்க, அது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். இதை ஓவர் கம் பண்ண உங்களால் முடியவே முடியாது. சிலர் அரெஸ்ட் ஆகியே உட்காந்துருப்பாங்க. இந்த மைண்டு வந்து இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய எனிமி. நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்கள் ஹார்ட்டு நின்றுமா, ஒவ்வொன்றா சீரியல் ஒவ்வொன்றா ஆஃப் ஆகிட்டே வரும். ஹார்ட்டு ஸ்டாப் ஆகி எல்லாமே ஸ்டாப் ஆகுதுல்ல, எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் டெட் பாடியாக இருக்கும்போது எல்லாமே ஆஃப் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் அப்பவும் மைண்ட் ஓடிட்டே இருக்குமா. இந்த மைண்ட் என்ன செய்யுமா, ஒவ்வொரு ஃபைலாக டெலீட் பண்ணுமா. இது வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் கான்சியஸ் சப்கான்சியஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி டோட்டல் சிஸ்டத்தையே டெலீட் பண்ணி அப்புறம் ஷட் டவுன் பண்ணுமா. செத்து எவ்வளோ நேரம் கழிச்சு? சில மணி நேரங்கள் அல்லது சில, எனக்கு சரியான டைம் தெரில, நீங்கள் சயின்ஸ் தெரிஞ்சும் படிச்சுட்டு மெடிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் மைண்ட் ஆஃப் ஆகும். இந்த மைண்டு மட்டும் தூங்கும்போது கூட உங்கள் கண்ணு ரெஸ்ட் எடுக்கும், மைண்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்க எவனுக்குமே மைண்டை கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிக்காம இரு அப்படின்னு சொல்ல வைக்க முடியாது. ஓசோலேருந்து யார் யாரோ, ஓசோ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன். என்ன சொல்கிறான்? மெடிடேஷன். நமக்கு தாடி தான் வளர்க்கலை, அவ்வளோதான். அவங்க எல்லா அவுட்லுக்கெலாம் இருக்குது, ஆனால் மேட்ரு ஒன்றுமே இல்லை. மெடிடேஷனை பற்றி அவ்வளோ பூவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தை ஸ்டாப் பண்ண யாராலே முடியாது. கருத்துன்றது மைண்டு. ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் அந்த பெரிய பிளெஸிங் இருக்குது. நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணும்போது என் கருத்து, கையத்தட்டு மியூட்டில் போடு. அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் உங்க மைண்டை மியூட்ல போட முடியும். கொடுப்பார் இதத்தை, கையை தட்டு. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியில் வீழாமல் வெந்து வெந்து போகாமல் இருவை தாங்கி. கொஞ்சம் வாலிமை பெற. மூகை கூட அருகாமல், மூகை கூட அருகாமல் இருவை தாங்கினரே. அக்கினியில் வேகாமல் வந்து வந்து போகாமல் இருவை தாங்கினரே. ஹalleluya. மூடி கூட கருகாமல், மூகை கூட அருகாமல் இருவை தாங்கினரே. அல்லேலூயா, அல்லேலூயா, பாருங்க. நீங்கள் ஜோம் பண்ணும்போது கூட, தமிழில் ஜோம் பண்ணும்போது உங்கள் மைண்டு உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே சுகம் வேணும் சுகம் வேணும் நீ ஜெபிக்கும்போது அந்த டாக்டர் சொன்னது அப்படி கூட வந்து மோதிக்கிட்டே இருக்கும். இந்த கருத்தை நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டார் பேசணும்னா உடனே என்ன செய்யணும்? நீங்கள் டிவியை மியூட்டில் போடணும், போட்டுவிட்டு தான் அவர்கிட்ட பேசணும். ஏன்னா இது டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி தான் நீங்கள் கடவுள்கிட்ட பேசும்போது டக்குன்னு இந்த மைண்டை மியூட்டில் போட்டணும். எப்போ அந்நிய பாஷையில் பேச ரீமானா ஷாந்து நம்ம ஹாத்துரா பாலா அதிமானா ஷாந்து நம்ம நம்ம அது அப்படின்னு ஒன்று இந்த மைண்டு மியூட்டுக்கு வந்துடும். இந்த லாஜிக்கல் பாயிண்ட் அதெல்லாம் மியூட்டுக்கு வந்துடும். இந்த ஸ்பிரிட்டில் நீங்கள் டங்ஸில் பேசும்போது இட் வில் சர்பாஸ் ஆல் த லாஜிக்கல் பாயிண்ட்ஸ். கையத்தட்டு. ஒன்று, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது மைண்டை மியூட்டில் போடலாம். ரெண்டாவது, நீங்கள் ஸ்பிரிட்டில் ஜோம் பண்ணும்போது புகை, உங்கள் ஜெபம் என்னது? ஒரு புகை. நீங்கள் வந்து டங்ஸில் பேசும்போது ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன், உங்கள் மைண்டை சுற்றி ஓடிட்டுருக்கு எல்லா விஷயமும் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிடும். நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுறீங்க.
தமிழ் பேசிக்கிட்டே இருந்த நீங்கள் டக்குன்னு என்ன செஞ்சீங்க, இங்கிலீஷுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனோடனே பிசாசு தமிழில் பேசிக்கிட்டு இருந்தவன் என்னடா அவன் இங்கிலீஷில் பேசுகிறானோடனே இங்கிலீஷில் பேசுகிறான். நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறான் உங்களுக்கு வந்த வியாதியை பற்றி. நீங்கள் டக்குன்னு ஜாப்பனீஸுக்கு மாறுறீங்க, அவனுக்கு ஜாப்பனீஸ் தெரியும், டக்குன்னு ஜாப்பனீஸுக்கு வந்து உங்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, உனக்கு தெரியாத ஒரு பாஷை நான் பேசுகிறேன்னா அந்நிய பாஷைகளை வரீங்க. இந்த அந்நிய பாஷைகளை வந்தவன அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ரகசியம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, காது கிட்ட போய் அப்படி இல்லை. இப்போ நான் பேசுகிறேன், இப்போ செல்வா பார்த்து இப்போ வந்து விஜயை பார்த்து பேசுகிறேன். நேற்றத்துக்கு நீ வட்டம் தந்துறப்ப நான் வெட்டலி பட்டிருந்தேன் தம்பி, நாட்டலைக்கு நீ வட்டமே சொல்லிட்டு வந்துருங்க புட்டுருதா. இந்த பாஷை தெரிஞ்சவனுக்கு இப்போ நான் பேசின அர்த்தம் என்னென்னு கரெக்டாக தெரியும். நான் சும்மா உளரல, ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். நேற்றத்துக்கு நீ வட்டம் தந்துறப்ப நான் வெட்டலி போயிட்டுருந்தேன், நாட்டலைக்கு நீ வட்டம் சொல்லிட்டு வந்து நான் வீட்டில் இருப்பேன். நேற்று நீ வந்திருந்தப்ப நான் வெளியே போயிருந்தேன்ப்பா, நாளைக்கு வரும்போது சொல்லிட்டு வா நான் வீட்டில் இருக்கேன்னு. இது நிறைய பேருக்கு தெரியும். இப்படி ஒரு 6 பாஷை இருக்குது. நெக்கைக்கு நீ வைக்கிற போது நான் வைக்கல போய்க்கிருந்தேன் அப்படி. இப்போ நான் சத்தமாக தான் பேசுகிறேன், ஆனால் எவனுக்கும் புரியாது. இப்போ நீ அந்நிய பாஷையில் பேசும்போது சவுண்டை குறைச்சி பேசலை, அவனுக்கு புரியாத ஒரு பாஷையில் நீ தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பிசாசு உங்களை இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, வந்து உங்களுக்குள்ளே வந்து உங்கள் மைண்டை கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஒரு ட்ராக்கில் கடவுளோட இணைஞ்சிட்டீங்க. இந்த டங்ஸில் பேசுகிற ஒரு பெரிய பிளெஸிங். ஒரு 15 நிமிஷம் நீ 10 நிமிஷம் நீ அப்படியே எவ்வளோ நேரம் ஆவியானவர் நீ டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குன்னா புகை என்ன சொல்லுங்கள், புகை. ஆமாம், புகை போட்டே பழுக்க வச்சிடணும் எல்லாத்தையும். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் மைண்டு எதிர்மறையாகவே கத்திக்கிட்டு இருக்க மைண்டை டக்குன்னு மியூட்டில் போகணும். நிறையா பேர் வந்து டிவியை மியூட்டில் போடுற மாதிரி, ஒய்ஃபு வாயை மியூட்டில் போடுற மாதிரி ஏதாச்சும் வந்து ரிமோட் இருந்தால் கொடுங்க அப்படின்றாங்க. வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் சொல்கிறான், இப்படி இதை டக்குன்னு போட்டு விட்டான். இப்போ நீங்கள் டங்ஸில் பேசும்போது பிசாசை மியூட்டில் போட்டு விட்டுறீங்க. ஏன்னா அவன் மைண்ட் வழி அவன் பார்த்துக்க ஒன்றும் புரியல. ரீமானா சந்துனே மேனே ஹாத்துரா பாலா பதியாங்கரா பாலா பதுரா. நீ இம்மீடியட்டாக அந்த விஷயங்கள்லேருந்து டெலிவர் ஆகிடுறீங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஜோம் பண்ணும்போது உங்கள் ஆவி மண்டலம் கிளியர் ஆகுது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை அது பாதிக்குது. 2வது, உங்கள் மைண்டு லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும், லாஜிக்கல் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆனால் அப்படி ஆயிரும்ல, அப்படி ஆனால் இப்படி ஆயிரும்ல. இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நீ பதிலே சொல்ல முடியாது. ஒரே வழி என்ன செய்யணும், மியூட்டில் போட்டு டங்ஸில் பேசணும். நான் ஆவியில் விண்ணப்பம் பண்ணும்போது என் கருத்து, அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, மியூட்டில் வருது. என் கருத்து வந்து என்ன, இது ஆங்கிலத்தில் என்ன இருக்குது, அன்ஃப்ரூட்ஃபுல். அதுதான் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும்ல. அன்ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா அது வந்து யூஸே இல்லாமல் போயிடும். ஏன்னா அதுதான் உங்கள் ப்ரேயருக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸே. அதனால தான் ஸ்பிரிட்டில் கனெக்ட் ஆகி டங்ஸில் ஜோம் பண்ணுங்க. கர்த்தவங்களை ஆசிரியப்பேன். 2 பாயிண்ட் போதும். அடுத்த வாரம் பார்ப்போம். கண்ணபடி ஜோம் பண்ணுவோம். எத்தனை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இவருங்க ரொம்ப அப்படியே வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரிலாம் நமக்கு செய்தி கொடுக்க தெரியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி ஆவியான பேசுகிற எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது என்னென்னா, உங்கள் பர்சனாலிட்டி உங்கள் வார்த்தைகளை செய்திகளை கேட்பதிலே மாற வேண்டும். அது மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிகமாக அதை உள்வாங்க வேண்டும். உள்வாங்கும் போது ஆண்டவரே என் கேரக்டர், அந்த ஏரியாவில் பந்தை நீங்கள் தடுத்து விடக்கூடாது. அந்த இடத்துல உள்வாங்கணும். வாங்க உங்கள் கேரக்டரில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். ஆமென். 2வது ப்ரேயரை பற்றி பார்த்தோம். வீட்டுக்கு போய் நிறையா புகை என்ன செய்யுங்க, போடுங்க. குறைஞ்சி ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டில் ஜோம் பண்ணி தூங்க. உங்கள் வீடு ஃபுல்லாக புகை போட்டீங்க. நீங்கள் அப்படியே கும்மு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் சார். எந்தவித கொசுக்கடியும் வராது. பிசாசுக்கு நீங்கள் கொசுன்ற இடத்துல வச்சுக்கோங்க. கொசுக்கடி தாங்க முடியல. சிலர் வந்து உட்காந்து பேசி, சார் நாங்கள் வந்து அந்த காலத்தில் நாங்கள் அப்படி கொசுக்கடி தாங்க முடியல இடம் நான் இல்லை. பிசாஸ் வந்து அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன செய்ய, ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரேயிங். தேங்க்ஸ். கண்ண ஜோம் பண்ணுவோம். பிதாவே, நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். எஸ் லோ. கொஞ்சம் பேர் கூட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ரன் ஹலோ அஷிக்கனே மேனே ஹாந்துனே மேனே ஜியம். இவர் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆசீர்வதித்தரலாம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருக்குமே இந்த வார்த்தையில் ஒவ்வொரு வரியும் பயனுள்ளதாய் மாறட்டும். எல்லா வீடுகளுக்கும் இந்த இரவில் ஜெபம் என்கிற புகை போடப்படட்டும். ஜெபம் என்கிற புகை போடப்படுவதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எல்லாவித லாஜிக்கல் பாயிண்ட்ஸும் மைண்டும் நெகட்டிவ் தாட்ஸும் இயேசுவின் நாமத்தை இரவு வேலையில் நாங்கள் ஒரு மாசிவம் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரூட்லெஸ்ஸாக மாற்றுறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் மியூட்டில் போடுறோம். இனி மைண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆவியில் இணைஞ்சு டங்ஸில் பேசுகிறவன் ஆவியில் விண்ணப்பம் பண்ணும்போது மைண்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது மைண்டு டிஸ்டர்ப் பண்ணி ஜபமும் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. ஆனால் டங்ஸில் பேசும்போது நீங்கள் உங்கள் லிமிட்டில் ஜோம் பண்ணாமல் தேவனுடைய லிமிட்டில் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் எதுவும் ஜபத்தை குறைக்காது. அவன் நல்லா ஆவியில் ஜோம் பண்ணு. கர்த்தர் ஆசிரியப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபம் என்கிற புகை எல்லா வீடுகளுக்கும் இரவு வேளையில் போடப்படுவதா என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே.